வணக்கம் நண்பர்களே. வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் பத்தின அப்டேட் தாங்க தற்போது வந்திருக்கு. இந்தியாவுல புல்லட் ட்ரெயின் கான்செப்ட்ட இன்ஸ்பயர் பண்ணி வந்தே பாரத் ட்ரெயின்ஸ சமீபத்தில சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. தற்போது இந்த வந்தே பாரத் ட்ரெயின் இந்தியாவுல முக்கிய நகரங்கள், முக்கிய வழித்தடங்கள்ல இயக்கப்பட்டு வருது. இந்த ட்ரெயின் வந்து ஸ்பீடா போகுது. நெறைய ஃபெசிலிட்டி இருக்கின்றதாலே மக்கள் இதுக்கு அதிகமா சப்போர்ட் தராங்க அப்படின்னு ரயில்வே சொல்றாங்க. இப்போ ஓடிட்டு இருக்க வந்தே பாரத் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸ்லீப்பர் கிடையாது. இதுல நாங்க சீக்கிரமே ஸ்லீப்பர் கொண்டு வருவோம் அப்படின்னு ரயில்வேஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஐசிஎஃப்ல இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் தயாரிக்கிற பணிகள்லாம் நடந்துட்டு வந்தது. சமீபத்துல தான் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச்சோட ட்ரையல் ரன்லாம் நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இதுல 16 பெட்டின்னு சொல்றாங்க. இதுல 11 பெட்டி தேர்ட் ஏசி, 4 பெட்டி செகண்ட் ஏசி, ஒரே ஒரு பெட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் ஏசி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஸ்லீப்பர் வந்தே பாரத்தை எங்க எப்போ இனாகிரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத ரயில்வே வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பர் வந்தே பாரத் கோச்சை அசாம் மாநில கவுஹாத்திலிருந்து கொல்கத்தா வரைக்கும் ரன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் ஒரு 10-15 நாள்ல பிரதமர் நரேந்திர மோடி அசாமோட கவுஹாத்தி டு கொல்கத்தா வரைக்கும், வெஸ்ட் பெங்காலோட கொல்கத்தா வரைக்கும் இந்த ஸ்லீப்பர் வந்தே பாரத்தை வந்து கொடியசைச்சு தொடங்கி வைக்க போறாரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வர ஜனவரி 17ஆம் தேதி அல்லது 18ஆம் தேதி இந்த ட்ரெயினுக்கான இனாகிரேஷன் நடக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதாவது 17 அல்லது 18ல பிரதமர் நரேந்திர மோடி இந்த ட்ரெயின்ஸை இனாகிரேட் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண போறதுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எந்த டேட்டு அப்படிங்கிறத இன்னும் சொல்லலை. இந்த ட்ரெயினுக்கான தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 966 கிலோமீட்டர். அதாவது கவுஹாத்திலிருந்து கொல்கத்தா வரைக்கும் 966 கிலோமீட்டர். இந்த தூரத்தை இந்த ட்ரெயின் 4.5 மணி நேரத்தில் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில ஒரே ஒரு ஸ்டாப்பேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபேரா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தேர்ட் ஏசிக்கு 2300, செகண்ட் ஏசிக்கு 3000, ஃபர்ஸ்ட் ஏசிக்கு 3600 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பற்றி ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவுஹாத்திலிருந்து கொல்கத்தாவுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 6000 to 8000 வரும். அதே அளவுக்கு ஸ்பீடு ஃபெசிலிட்டி இருக்க வந்தே பாரத்தில் நாங்கள் இவ்வளோ கம்மியாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். காரணம் வந்து நாங்கள் மக்கள் நலனில் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம், அதனால தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அசாம் மாநிலத்திலயும் வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து அடுத்த சில மாதங்கள்ல தேர்தல் வர இருக்கு. அதனால தான் இவங்க அவசர அவசரமா இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச்சை தேர்தலுக்காக இந்த லைன்ல வந்து லான்ச் பண்றாங்க. ஒரே நேரத்துல அசாம்லயும் வந்து ஸ்கோர் பண்ணலாம், வெஸ்ட் பெங்காலையும் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல இதை பேசிக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அடுத்த சில மாதங்கள்ல தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன் வர இருக்கு, கேரளாவிலும் எலெக்ஷன் வர இருக்கு. அப்படின்னும் போது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கு ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. ஒருவேளை அந்த லைனை முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு ஸ்லீப்பர் வந்தே பாரத் கொடுப்பாங்களா இல்லையான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இங்க வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த ஸ்லீப்பர் வந்தே பாரத் பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்முடைய சேனலை இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.